சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ அம்மம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன் மாப்பிள்ள ரேஞ்சே மாறிடுச்சு. வரதட்சணையில கால்வாசியத்தான் கொடுத்துருக்கிறியான். இந்த 15 லட்சத்துக்கு மேல 2 நிமிஷம் நீ மூச்சு விட்டீன்னா மீதி 45 லட்சத்தை எண்ணி வைக்க சொல்லுவாரு உன் மாப்பிள்ள. அப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்காத, அதையும் வாங்கிக்கிட்டு இந்தி நடிகை அழைச்சாந்து இதே கடைக்கு பெரிய பேனர் வைப்பாரு. தேவையா உனக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பேசிக்கிட்டே இருக்க. எங்க உள்ள போய் சொல்றேன்? கடை எங்க இருக்கு? ஆரம்பிக்கக்குள்ளே முடிஞ்சிருச்சு. வெளிய கடையை கொஞ்சம் அமைதியா இரு, டென்ஷன் ஆகாத, விடு. நிதானமா இரு, வேலையை பாப்போம். கடையை திறக்க வேண்டாமா? சும்மா என்னடா இப்படி இருக்காரு? சரி, அதே பேசாத, விடு. வேலையை பாரு. என்ன வெறி உனக்கு அவ்வளோ? எனக்கட வெறி ஆரம்பிக்காத. சரி, அதெல்லாம் விடு. ஏன்னா நீ பண்ணதுல நான் பண்ண போதும் சொல்றேன்ல, விடு. வந்த வேலையை பாப்போம். சரி, விட்டு. அண்ணா, அப்புறம் போஸ்டர்ல சூப்பரா இருக்குண்ணே. எல்லாம் சரி, அது என்ன கை எப்படி வச்சு போஸ் கொடுத்துருக்கீங்க? என்ன அது? அது ஒண்ணு இல்லடா, அந்த நடிகை மேல கை போடுற மாதிரி போஸ் கொடுன்னு சொன்னாங்க. அவங்கள சேர்த்து வச்சு நிக்க வைப்பாங்கன்னு போட சொன்னாங்க. இப்போ பிரிச்சிட்டாங்க. ஆமா, சேர்த்து வச்சு அப்படியே போடுறாங்க. இவருக்கு போட்டா சும்மா பேசிட்டே இருக்க. அம்மா இருண்ணா, இந்த ஆசை வேற இருக்கா? அண்ணி சொன்னது தப்பே இல்ல. நீ வேறண்ணே. சரி, விடு, அவன் ஏதாவது பேசிட்டு இருப்பான். சரி, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நாங்க செய்யறோம். இது போன் வந்திருக்கு, மேடம் எங்க இருக்காங்கன்னு கேட்டு வந்துடுறேன். சரியா? பேசு. இதோ போயிட்டு வந்துடுறேன். ஹலோ மேடம், எங்க இருக்கீங்க? சரி, இங்கதான் இருக்கேன் மேடம், வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஞான சூரியனின் வாழ்க்கை விளக்கேற்ற வரும் கதிரமாப்ல. வாங்க. என்ன கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி கதவு இருக்க, அதுவும் இந்த கடையோட சேர்ந்துதா? தெரியலையே மாமா. ஏமாப்ல, இந்த கடை மட்டும்தானா இல்ல அந்த கடை நம்ம கடையை சேர்ந்துதானா? அது லேடிஸ் டைலர் கடை. நான் வரும்போது கவனிச்சிட்டேன். இது ஞான மாப்பிள்ளையை கேட்டா தெரியும். என்னத்தை கேக்குறது? அதான் எதை கேட்டாலும் கோவப்படுறாரு. விடுங்க, சும்மா அதையே பேசிட்டு. நந்தினி, ஏய் நந்தினி, என்னடி கற்பமா இருக்கியா? விட்டு வாயால எடுக்கற. ஐயா, அக்கா, இந்த ஸ்மெல் காத்தடிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வருதா? அப்படியே ஒமட்டிட்டு வருது. கருவாட்டு கடையில உனக்கு ஜவ்வாது வாசம் அடிக்கும், நாரத்தான் செய்யும். எனக்கு தான் இந்த ஸ்மெல் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, உன் மாமா புத்தி. எனக்கு இன்னும் ஆந்து வரலடி. இந்த விளங்காத விளக்குமாறு ஐடியாவை கொடுத்த விளக்கெண்ண எவன்னு தெரியல. அந்த முகரைய நான் கொஞ்சம் பார்க்கணும். ஏய், நீ எங்கடா இங்க வந்த? நம்ம வீட்ல நல்லது நடக்குது தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கான். இந்த Dressோட விலை தெரியுமா? கிளியர் பண்ணியா? எதுக்கு கூட்டி வர கூடவே? அனுப்பிடு. அடிக்கிற வெயில இவன் வேற. கை அடிக்குங்க. இரு. ஞான மாமா வர சொல்லுங்க. பின்னாடி போ டிரைவர். போய் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏய், என்ன? ஏய், கேட்டால உனக்கு பாட் பாட்டா வெட்டி போட்டுருவேன். மரியாதை இங்க கிளம்பு. டச் பண்ணி பேசுறவள வச்சுக்காதீங்க. நவருங்க. ஏய், டச் பண்ணி பேச. ஏய், வால கிளம்பு. ஏய், அடிங்க பாறா. டேய் கதிரு, சக்தி வாங்க. என்ன மாமா வந்தான். மாமா என்னன்னு எதுக்கு அடிக்கிறோமா? அவன் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? காட்டுக்குள்ள வச்சு என்ன விளையாட்டு காட்டினா தெரியுமா அவன்? யாரு? நானா? யோ, வயித்துல விட்டியே ஒரு பஞ்சு, அதோட தெரிஞ்சவன் தான். என்ன அடி? நீ அடிச்சா நானும் அடிச்சா, பதிலுக்கு பதில் சரியா போச்சு. அதோட விட்டுரு, ஏன் பழச கலர்ற? காட்டு கணக்க காட்டோட விட்டுரு, நாட்டுக்குள்ள அந்த பிரச்சனையை கொண்டு வராத மாமோய். எதுக்குடா வந்த? மாமான்னு உன் வாயில இருந்து வந்துச்சு. அங்க நான் அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டு இங்க வந்து எதுவுமே தெரியாத நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்குடா இங்க வந்தீங்க? இவன் எதுக்குடா வந்திருப்பான்? ஏதாவது கலகம் பண்ண வந்திருப்பான். ஆளையும் மோர கட்டையும் பாரு. அடிச்சு விரட்டி விடுங்கப்பா அவனை. போடா மாரியா. ஞான மாமா கொன்று பேச விட்டு பாத்துட்டு இருக்க. நீ பேசுறியா இல்ல நான் எடுத்து பேசவா? என்ன பேசணும் நீ? குழந்தை அவனை கூட்டு போ. டிஸ்டன்ஸ்ல இருங்க. யோ, சும்மா பொங்காதையா. இந்த பிசினஸ் ஐடியாவை கொடுத்து எல்லாம் ஏற்பாடையும் பண்ணி டெக்கரேஷன் பண்ணது நான் தான்.